ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஆப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். 2 ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு வறுத்து எடுத்த ரவை, 1 கப் அளவுக்கு சர்க்கரை, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுடர், ஃபுட் கலர், கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம கடாயில் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உலர் திராட்சை, முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிளை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஆப்பிள் நல்லா வதங்கி வந்த உடனேயே நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதி வந்த உடனேயே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நம்ம அப்படியே கொட்டினோம்னா கட்டி பட்டுரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஓரளவு ரவை வெந்து வந்த உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை கரையிற வரை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ ஆப்பிள் கேசரி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுடைய சூப்பரான ஆப்பிள் கேசரி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம சாதாரணமாக கேசரி செய்யும்போது இந்த மாதிரி ஆப்பிள் ஆட் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.